வெயிட் பண்ணுங்க சார். எதுவா இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கான்சியஸ் திரும்பலாம், இல்ல கிளினிக்கல் கோமாக்கு கூட போகலாம். நாங்க கொடுத்திருக்கிற மெடிகேஷன் அவங்க உடம்புல எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. கவலைப்படாத சுமித்ரா. இல்ல, என் மருமகளுக்கு எதுவுமே ஆகாது. அம்மா தாயே, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. விஷால், டாக்டர் வராரு. டாக்டர் டாக்டர் இசைக்கு நினைவு திரும்பிருச்சா டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் உங்களுக்கு கான்சியஸ் வரல. விஷால், ப்ளீஸ் இசை, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இசை. என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. இசை, இந்த பாரு இசை, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தானே இருக்கணும்னு ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கூட இரு. நீயும் நானும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. கண்ணை திறந்து பாரு இசை. இங்க பாரு இசை. இசை, இங்க பாரு. உன்ன மாதிரி ஒரு பையன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு. ஓகே, நமக்கு பிறக்கும் இசை. சந்தோஷமா வாழ்வோம். இந்த கைய பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு இடம் விடாம உன்னோட இந்த கைய பிடிச்சுக்கிட்டு நான் உன் கூடவே சுத்தி வரணும் இசை. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. I love you இசை. I love you. அம்மா, என் மனசுக்கு தோணுன மாதிரி அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சிட்டம்மா. என் மருமகளை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. அக்கா, யாருக்கா இவங்க? பார்க்க பெரிய இடமா தெரியுறாங்க. இவங்க தாண்டி சுபத்ரா அம்மா. வசதியான இடம்தான். விசாரிச்சதுல அவங்க மருமக உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. அவங்க சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு தான் இங்க அங்க பிரதட்சணை பண்ணிருக்காங்க. அப்படியா? மருமகளுக்காகவா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பெத்த அம்மாவே பொண்ணுக்கு நல்லது பண்ண யோசிக்கிற காலம் இது. பாருங்கக்கா, கொடுத்து வச்சவங்க இந்த அம்மாவோட மருமக. என்னவோ நமக்கு வச்ச மாமியார் தான் ஒன்னும் சரியில்லை. இசைக்கு நினைவு திரும்பிச்சா? ப்ளீஸ் காம் டவுன் சார். அக்கா, அக்கா, நீங்க கேட்ட நல்ல செய்தி வரப்போகுது. கவலைப்படாதீங்க விஷால். உங்க எல்லாரோட நம்பிக்கை வீண் போகல. உங்க ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. விஷால், டேய் தைரியமா இருடா. அப்பா, டேய் விஷால், அவ்வளவுதான்டா. இசைக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அழாத. இசை சீக்கிரமே கண் முழிச்சிருவா. தைரியமா இரு. டேய் விஷால், அதான் இசைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல. அழாதடா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். விஷால், உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணாகல. அவங்க நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல, நாங்க அப்சர்வேஷன் முடிச்சிட்டு
நார்மல் வார்டுக்கு மாத்தினதும் நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். மத்தபடி இன்னும் ஒரு 1/2 hourல அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடும். கண்ணு முழிச்சிருவாங்க. இப்போதைக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல ஒரி பண்றதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. அப்பா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதும் நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நத்திங் டு வரி. தேங்க்ஸ். இசை, அப்பா அம்மாக்கு சொல்லிடலாம். ஃபோன் பண்ணு. இவன் ஐசியூல இருக்கிற இசை கிட்ட காதல் வசனால பேசிட்டு இருந்தா இங்க வந்தா. நீங்க 2 பேரும் நைஸா ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பும் போதே அடுத்த டார்கெட் அசோக் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இசை மேல பாம்பை ஏவி விட்டுட்டு அவ லைஃப முடிக்க பார்த்தது மட்டும் இல்லாம என் அண்ணன் லைஃபையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே உங்களை சும்மா விட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களோட அசிங்கமான ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன். அத்த, இவளோட சேர்ந்து சொந்த அண்ணன் பையனை அழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க புத்தி அவ்வளவு மோசமாயிடுச்சுல்ல? ஐயோ விஷால், ஐயோ அம்மா. ஐயோ விஷால் வேண்டாம் 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 விஷால், நான் சொல்றது கேளு விஷால், வேண்டாம் விஷால். விஷால் விஷால் சொன்ன கேளு விஷால். என்கிட்ட வசமா மாட்டீங்க. இசை எங்க ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நெக்ஸ்ட் மர்டருக்கு ஸ்கெட்சா போடுறீங்க. முடிச்சு விடலாம் நான் பாக்குறீங்க. ஐயோ கதவு போடுற மாதிரி சத்தம் கேட்கல. ஐயோ என்னன்னு பாருடி. அம்மா அக்கா, கதவு பூட்டி இருக்குக்கா. விஷால் தான் பூட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். விஷால் கதவை தர விஷால். எதுக்கு எங்களை வச்சு பூட்டி இருக்க? என்னாச்சு? கதவை தர விஷால். விஷால் ஐயோ நம்மள ரூம்ல வச்சு கொல்ல போறான் அவ. ஏய் கடவுளே. ஏய் விஷால் அப்படிலாம் பண்ணிடாத விஷால். நாங்க இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டோம். அதே கொஞ்சம் தப்புடா விஷால். கேளுடா விஷால், கதவை தர விஷால். என்ன சத்தம் வித்தியாசமா இருக்கு?